ஹாய் சேஸ்வாக் வியூவர்ஸ், உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கிற கேள்விக்கு ஒரு பதில் தான். நிறைய பேர் ஸ்கின் நல்லா பிரைட்டன் ஆகணும், விட்டமின் சி பிரைட்டனிங் மாஸ்க் எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஏன்னா எல்லாருமே இப்போ ஓனாக செஞ்சு அப்ளை பண்ணிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு தெரியுது. ஸோ உங்களுக்காக இந்த விட்டமின் சியை பற்றி நான் சொல்கிறேன். விட்டமின் சி வாட்டர் சால்யூபிள் நமக்கு தெரியும். அதனால் டெய்லி நம்ம அதை எடுத்துக்க வேண்டிய அவசியம். டெய்லி டோஸ் ஆஃப் விட்டமின் சின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம சாம்பார், ரசம் எல்லாத்துலேயும் விட்டமின் சி இருக்குது. அதே மாதிரி நம்ம வெளியில் போடுறதுக்கும் அது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைக்கி நம்ம கௌசல்யாவோட ஃபேஸில் இதை யூஸ் பண்ண போகிறோம். அவங்க வெயிலில் போய் ரொம்ப டேன் ஆகிருக்காங்க. அவங்களுக்கு இது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த விட்டமின் சி பவுடர், விட்டமின் சி சீரம் இதெல்லாம் நார்மலாக மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடியது தான். ஆனால் இப்போ ஓனாக செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப முக்கியமாக இதுக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னால் விட்டமின் சி டேப்லெட்ஸ். ஸோ இது சூவபிள் விட்டமின் சி. எந்த டேப்லெட் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். 500 mg நமக்கு தேவையாக இருக்கும். ஒரு ஃபேஸ்க்கு வேணுன்றது அதுதான். ஸோ இந்த பொடி பண்ணி வச்சு இந்த விட்டமின் சி டேப்லெட் இது ஒரு டெய்லி சீரம் மாதிரி நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணுறது நல்ல ஸ்ட்ராபெரி, ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரி அவ்வளோ நல்லது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய கிவி ஃப்ரூட், இதுலேயும் ரொம்ப ஹை கண்டென்ட் ஆஃப் விட்டமின் சி இருக்குது. ஸோ எப்படி நம்ம கிரேப்ஸ்லலாம் விட்டமின் சி இருக்குது, அதை விட இதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு பைண்டிங் ஃபேக்டராக நான் யூஸ் பண்ணுறது கெயோலின் பவுடர். கெயோலின் அப்படின்றது முல்தானி மெட்டி மாதிரி தான், பட் ரொம்ப பியூரிஃபைடு க்ளே, ரொம்ப பியூரான ஒரு க்ளே. ஸோ இந்த க்ளேயில் நம்ம இதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம், அவங்களோட ஃபேஸில் யூஸ் பண்ண போகிறோம். எப்படி செய்கிறோன்றதை பாருங்கள். இந்த ஒரு விட்டமின் சி சூவபிள் டேப்லெட்டை நான் நல்லா அந்த பொடி பண்ணியிருக்கேன். அதில் ஹாஃப் கண்டென்ட் இதில் எடுத்துக்கிறேன். இதில் நான் ஆட் பண்ணுறது வார்ம் வாட்டர். அதே மாதிரி மீதி உள்ளதுலேயும் 2 டீஸ்பூன் அளவு வார்ம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 இதுலேயும் நான் பாதி எடுத்திருக்கேன். வார்ம் வாட்டர் மிக்ஸ் பண்ண உடனே அப்படியே டிசால்வ் ஆயிடுச்சு எல்லாமே. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஸ்ட்ராபெரி பல்ப், நல்லா அதை மிக்சியில் நான் அரைச்சி வச்சுருக்கேன். ஸ்ட்ராபெரி பல்ப் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு. அதே மாதிரி கிவி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு. அதே மாதிரி 2 டீஸ்பூன் அளவு கெயோலின் பவுடர். மிக்ஸ் பண்ணும்போதே அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்மெல் நமக்கு வரும். ஏன்னா விட்டமின் சி ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷனிங். நம்மளுக்கு எப்படி நம்ம உள்ளே ஒரு ஜூஸ் குடிக்கும்போது ஃபீல் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் வெளியில் போடும்போதும் அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங்கை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்சுவலாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் ஃபேஸ்க்கு. ஸோ இந்த விட்டமின் சி பிரைட்னிங் மாஸ்க் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நம்ம கிளென்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கு காய்ச்சாத பாலில் ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை பால் எடுத்து அதில் ஒரு காட்டனை டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து ஜஸ்ட் ஃபேஸில் இந்த மாதிரி ரவுண்ட் மூவ்மெண்ட்ஸ் பண்ணிங்கனாலே இதுவே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை டெய்லி செய்ய முடிஞ்சவங்க சொல்லுவாங்க எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இது மூக்கின் மேலே சில பேருக்கு கோடு வந்துடும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இது தொடர்ந்து செய்யும்பொழுது அது குறைஞ்சிரும். அதே மாதிரி வாயோடைய அடிப்பகுதி, நெத்தியில் இந்த மாதிரி இடங்களில் பிக்மெண்ட்ஸ் சேரக்கூடிய இடங்கள் அதெல்லாம். அதனால் சம்டைம்ஸ் ஸ்கின் டல் ஆகும்போது இந்த மாதிரிலாம் பிக்மெண்ட் ஆகும். செகண்ட் ஸ்டெப்பாக நான் யூஸ் பண்ணுறது விட்டமின் சி, இந்த டிசால்வ் பண்ணி வச்சுருக்கிறது. இது கூட நம்ம சீரம்னு சொல்லலாம். இந்த விட்டமின் சியை நல்லா பியூர் வாட்டரில் டிசால்வ் பண்ணிக்கோங்க, வார்ம் வாட்டரில். இதை ஒரு ஃப்ளாட் ப்ரஷ்ஷால் இந்த மாதிரி ஃபுல் ஃபேஸ்லேயும் பெயிண்ட் பண்ணுற மாதிரி போடுங்க. மெயினாக எந்த ஏரியாஸ்க்கு ரொம்ப தேவையோ இந்த மாதிரி ஃபோர்ஹெட்டில் தான் நமக்கு ரொம்ப தேவையாக இருக்கும். சீக்கிரமாக பிக்மெண்ட் ஆகக்கூடிய இடங்கள் நோஸும் ஃபோர்ஹெட்டும். ஸோ இந்த நோஸ் மேலே சில பேருக்கு பிக்மெண்டேஷன் இருக்கும், அவங்க அதை கான்சென்ட்ரேட் பண்ணி போடலாம். சில பேருக்கு இந்த சீக்ஸ் ஏரியாவில் இருக்கும். ஏன்னா நம்ம நைட் ஃபுல்லாக அந்த ஃபேஸ் மேலே படுக்கிறதுனால நம்ம சம்டைம்ஸ் கொலாஜன் இந்த இடத்துலலாம் சுருங்கிறதுனால கூட இந்த டார்க்னஸ் ஏற்படும். இந்த விட்டமின் சி கொடுக்கும்போது அதை நம்ம குறைக்கலாம். கழுத்தில் கூட சில பேருக்கு கருப்பு இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களும் இதை ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். கண்ணோட அடிப்பகுதியில் போட வேண்டாம், மற்ற இடங்கள்லாம் போடலாம். கிளென்ஸ் பண்ணிட்டோம் பால் வச்சு. அதுக்கப்புறம் விட்டமின் சி டிசால்வ் பண்ணதை அவங்களோட ஃபேஸில் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து தான் நான் விட்டமின் சி மாஸ்க் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி அவங்க ஃபேஸில் நான் அந்த மாதிரி காஸ் யூஸ் பண்ணிக்கிறேன்.
ஸோ இந்த மாதிரி நார்மல் காஸ் தான் கடையில் கிடைக்கும். ஸோ இந்த காஸ் வாங்கி ஒரு 2-3 காஸ் அவங்களுடைய ஃபேஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போது இது மேலே நான் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஸ்ட்ராபெரி கிவி கேயோலின் பல்ப்பை யூஸ் பண்ணுறேன். நார்மலாக அப்படியே யூஸ் பண்ணலாம், ஆனால் அப்படி பண்ணும்பொழுது கொஞ்சம் கொட்டிடும் எல்லாமே. அதனால தான் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஐப்ரோஸ்லலாம் படலாம், ஒன்றுமே ஆகாது. ஃபுல் ஃபேஸ்லேயும் இதை நம்ம பெயிண்ட் பண்ணலாம். இது வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் செய்யலாம். இந்த மாதிரி ஒரு விட்டமின் சி மாஸ்க், இது ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ்லேருந்து வரதுனால அவ்வளோ நல்லது. இது வேறு யாராவது உங்களுக்கு செஞ்சு விட்டாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நீங்களே இது செய்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இது ஒரு லக்ஸரின்னே சொல்லலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும் இதை செய்யும்பொழுது. ஒரு டேபிள் ஸ்பூன் தான் நம்ம எடுத்திருந்தோம், அந்த அளவே அவங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஃபுல் ஃபேஸ்லேயும் இப்போ நம்ம ஸ்ட்ராபெரி மாஸ்க்கை யூஸ் பண்ணிட்டோம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஃப்ரெஷனிங்காக இருக்கும். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் அவங்களுடைய கண்களுக்கு மேலே ஜஸ்ட் 2 பீஸ் ஆஃப் வெள்ளரிக்காய் அப்படி வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு பிக்சரை நீங்கள் நிறைய அதில் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஃபேஸில் செஞ்சு பார்க்கும்போது தான் தெரியும் அது எவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்குது, எவ்வளோ பிரைட்டனிங்காக இருக்குது அப்படின்றது. கண்களுக்கும் ரொம்ப நல்லது, ஃபேஸ்க்கும் ரொம்ப பிரைட்டனிங்காக இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். விட்டமின் சி மாஸ்க் போட்டு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை ரோல் பண்ணி எடுக்கிறோம். அப்படியே அவங்களுடைய ஸ்கின்குள்ளே இறங்கியிருக்கு, போதுமான அளவு உள்ளே இறங்கியிருக்கும். இப்போது நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் இருக்குது ஸ்கின்னில். உங்களுக்கு எப்படி இருக்குது? ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறீங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ரிஃப்ரெஷிங் பேக் எல்லாரோட ஸ்கின்னுக்குமே சூட்டபிளாக இருக்கும். ஸோ நல்லா வைப் பண்ணிவிட்டு பார்க்கலாம். விட்டமின் சி பவுடர், ஸ்ட்ராபெரி, கிவி, கேயோலின் இது கலந்தது தான் இந்த ஸ்கின் பிரைட்னிங் ஃபேஸ் பேக். எவ்வளோ பிரைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் அவங்க ஃபேஸ். அவங்களுக்கு வந்து நல்லா அந்த டார்க்னஸ் இருந்த இடம்லாம் நல்லா லைட்டன் ஆகிருக்கு. ஒரே டைமில் அதுவும் 10 நிமிஷத்தில் இவ்வளோ பிரைட் ஆகும்னா அப்போ ரெகுலராக செய்யும்பொழுது எவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி டிப்ஸ் உங்களுக்கு நிறைய நாங்கள் கொடுக்க இருக்கோம். உங்களுக்கு வேணுன்றதெல்லாம் நீங்கள் இதில் கேட்கலாம் கமெண்ட் செக்ஷனில். கண்டிப்பாக நாங்கள் வீடியோஸ் உங்களுக்காக போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரியான டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கேளுங்கள், நாங்கள் வீடியோஸ் போடுறோம் உங்களுக்காக. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சேஸ் பேக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.